கடவுள்னு ஒரு விஷயம் இருந்தா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, எதனால குழந்தைகள் வந்து பசியில சாவுது, எதனால பலஸ்தீன் போர் நடக்குது, மக்கள்லாம் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வைப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பசியில சாவுது, கெட்டது நடக்குது அப்படின்றதுக்காக கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்ம வச்சுப்போம். அஸ்தாஃபிருல்லாஹ். ஆனா இன்னொரு பகுதியில, அதே நாட்டுல இன்னொரு பகுதியில, அதாவது மும்பைல பார்த்தோம்னா தராவி இருக்கிற அதே மும்பைல தான் அம்பானியோட வீடும் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா அந்த தாராவியில இருக்க மக்கள் வறுமையில வாழ்றாங்க, அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆர்குமெண்ட் வச்சீங்கன்னா, அதே மும்பைல தானே அம்பானியும் இருக்காரு, அப்படின்னா கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆர்குமெண்ட் வைப்பையா? இது எப்படி இருக்கு? ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கெட்டது நடக்குது அப்படின்றனால கடவுள் இல்லை, இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லது நடக்குது, அப்போ வந்து அதை வச்சு கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? அதாவது இன்னொரு கேள்வி இவனுங்க வைக்கலாம். அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி இருக்கே, இதுக்கும் வந்து கடவுள் தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது இறைவன் நம்மளுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்துட்டான். சரிங்களா? அந்த சட்டத்தை நம்ம பூமியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தா இந்த இன்இக்வாலிட்டிக்கு ஒரு இடம் இல்லாம போயிருக்குமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சன் டிவில ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு தாத்தா, ஒரு 90 வயசு இருக்கும், அவர் வந்து விறகு வெட்டி சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த காசை வச்சுதான் ஒரு வாழ்றாரு. கமெண்ட்ல எல்லாரும் என்ன போய் கமெண்ட் பண்றான் அப்படின்னா, வாவ் இந்த வயதிலும் உழைக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், அவருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று சாவர வரைக்கும் வேலை செய்யணும், இல்லைன்னா பசியில செத்து போகணும். சரியா? அவர் வந்து அப்படி ஒரு மோசமான நிலைமையில அவரை விட்டுட்டு நீ இதை பார்த்து குளோரிஃபை பண்ணினா இதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது? உமர் அலி காலத்துல வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி தங்களை தாங்களே பார்த்துக்க முடியாதவங்களை கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்குவாங்க, அவங்களுக்கான செலவுகள் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த மாதிரி வறுமையே இருக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா வறுமை இருக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இது ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஏழைங்க, கண்ணு தெரியாதவங்க, இந்த ஊனமுற்றவர்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ நீ எந்த ஒரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து எனக்கு என்னென்ன ஹார்ம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன், ஆனா எனக்கு கெட்டது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ எந்த மாதிரியான ஒரு ஆளா இருப்ப? அது மட்டும் இல்லாம இந்த பலஸ்தீன் இஷ்யூல வந்து இவனுங்க ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறானுங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த நேரத்திலையும் தாங்களே ஒரு பெரிய ஆட்கள், முற்போக்கான்கள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும் அப்படின்றக்காக இவனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து நிஜமாவே கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இவங்கெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்கறானுங்க. நான் கேட்கிறேன், ரோமர்கள் கிட்ட இருந்து பலஸ்தீனை வாங்கி இவ்வளவு வருஷமா மங்கோலியர்களோட இன்வேஷனை அடிச்சு துரத்தி பேக் டு பேக் குருசைடு வேவ்ஸ் அடிச்சு விரட்டி, அதாவது குருசைடு வேவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு குரூவலா இருந்துச்சுன்னா, கால் முழங்கால் வரைக்குமே ரத்தம் வந்து பைத்துல் முகத்தஸ்ல தேங்கி நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்து அந்த குருசைடர்ஸ் எல்லாம் அடிச்சு விரட்டி காலனி ஆதிக்கத்தையும் தாண்டி கடைசியில இந்த 1ஆம் உலக போர் வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து பலஸ்தீனை வந்து பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளவு வருஷம் கடவுள் தான் எங்களுக்கு வந்து இந்த பலஸ்தீனை காப்பாத்தி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஆர்குமெண்ட் வச்சா நீ ஏத்துக்கியா? அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இருந்தும் நாங்க வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறோம். ஒண்ணு, நீ வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை, சட்டங்களை பின்பற்றினா இந்த கஷ்டங்களுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே இன்கேஸ் நாங்க கஷ்டப்பட்டாலுமே அதுக்கான மறுமையில எங்களுக்கான கூலி இருக்கு, முள்ளு குத்துன வேதனைக்கு கூட மறுமையில கூலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இறைவேதம் எங்களுக்கு சொல்லி தருது. ஸோ இதுக்கு வந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. சப்போஸ் இதுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான சொல்யூஷன் தான் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நீ சொன்னேன்னா, அப்போ உனக்கும் இஸ்லாத்தை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்றக்காகவே நம்ம வந்து 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் மீன்ல இருந்து எவால்வ் ஆகி வந்தோம், டபக்குன்னு தண்ணியில இருந்து வெளியே வந்து எவால்வ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. أتيت وقد توزعت